ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு டைப் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம்னா எஸ்இஎம், அதாவது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கில் ஃபேஸ்புக் ஆடு, கூகுள் ஆட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, அது ஏன் பண்ணணும், அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி எவ்வளோ இம்பேக்ட் இது பண்ணுது, அதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்க. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாதாரண ஒரு பேசிக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க. ஒரு மொபைல் வாங்கலாம் முடிவு பண்ணக்கப்புறம் உங்களுக்கு சஜஷன், இப்போ அது எந்த மொபைல் வாங்கணும்னு கன்ஃபியூஸாக இருக்கையில் உங்களுக்கு ட்ரஸ்டடான ஒரு பர்சன்ட்டை கேட்பீங்க. அவர் சொன்னோன்னா அந்த மொபைல் வந்து குட்டார், பெரும்பாலான நேரங்களில் குட்டார் பேடான்னு யோசிக்க மாட்டோம், டக்குன்னு வாங்கிடுவோம் பெரும்பாலான நேரங்களில். அதுதான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அவர் தான் இன்ஃப்ளூயன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் அது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேனல், யூடியூப் சேனலில் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா மதன் கௌரின்னு ஒருத்தர் யூடியூப் சேனலாக ரொம்ப பிரபலமாக இருக்கார். அவர் சேனலில் வந்து விரும்பி பார்க்குறீங்க. அவர் வந்து அதாவது அவர் தான் இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா நம்ம வந்து அதை வந்து யோசிக்க மாட்டோம், உண்மையை நம்பிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு வந்து அவர் வந்து இந்த ஹோட்டலில் பிரியாணி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொன்னார்னா நம்ம அந்த நம்பிடுவோம், அந்த ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம். அதுதான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அதாவது டைரெக்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு காமன் மேனு, உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாத ஆள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும், இன்ஃப்ளூயன்சர் நீங்கள் நம்புகிற ஒருத்தவர் அந்த ஃபீல்டில், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்திங்கன்னா இப்போ நீல் பட்டேல்னு ஒருத்தவர் இருக்கார். அவர் வந்து ஃபேமஸான ஆள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலே நீல் பட்டேல்ன்றது கண்டிப்பாக தெரியும். அப்போ நீல் பட்டேல் வந்து ஒரு விஷயத்தை இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது ட்ரஸ்டடுன்னு நம்பிடுவோம். அதுதான் இன்ஃப்ளூயன்சர். இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி பழைய நம்மளாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது எல்லோரும் எம்ஆர்எஃப் பேட் வச்சுருப்போம். அதுக்கு யார் காரணம்? சச்சின்ற ஒருத்தவர் தான் காரணம். சச்சின் எம்ஆர்எஃப் பேட் வாங்கியிருக்காரு, சச்சின் எம்ஆர்எஃப் பேட் விளாண்டுருக்காருன்னு நம்மளும் எம்ஆர்எஃப் பேட் வாங்கினோம். அப்போ சச்சின் தான் இன்ஃப்ளூயன்சர். இப்போ புரியுதா? இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சரை வந்து எப்படி உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பற்றி சொல்ல போகிறேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, மொபைல் சேல் பண்ணுறீங்க, ரெட்மி மொபைல் வந்து சேல் பண்ணுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்னு ஒரு சேனல் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவரெல்லாம் மொபைலு அண்ட் ஹெட்செட் இதெல்லாம் நல்லா ரிவ்யூ பண்ணுவார். இப்போ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் மொபைல் லான்ச் பண்ணியிருக்கோம், அதை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படி சொல்லும்போது, அவர் அந்த மொபைலை ரிவ்யூ பண்ணும்போது அது வந்து பீப்புள்கிட்ட ஈஸியாக போய் ரீச் ஆயிரும். அவரோட சப்ஸ்கிரைபர் அவர் எல்லாருமே, அதாவது வாங்குவாங்கன்னு சொல்லுவார்ல, பீப்புள்கிட்ட ரீச் ஆயிரும். இந்த பொருளாக இருக்குது, இதெல்லாம் இருக்கா, இப்படி ஒரு மொபைல் வந்திருக்கான்னு ஈஸியாக ரீச் ஆயிரும். அதுதான் இன்ஃப்ளூயன்சர். நம்மளாக போய் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அந்த ஃபீல்டில். இப்போ அவர் அந்த தமிழ் டெக்குன்னு அந்த சேனலில் போய்ட்டு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை போய் நம்ம அவர்கிட்ட தர முடியாது. ஏன்னா அவருக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்காது. நீங்கள் எந்த பொருளை வந்து விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அந்த சம்மந்தமான இன்ஃப்ளூயன்சர்கிட்ட உங்கள் பொருளை கொண்டு போகணும். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து மொபைலில் விளம்பரப்படுத்துறதுக்காண்டி தமிழ் டெக்னு ஒரு சேனலுக்கு கொண்டு போனேன். இதே இது பார்த்தீங்கன்னா நான் கிளாத்து, ஃபேஷன் ஐட்டம் அதை நான் விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிக்கலாம். இந்த ஃபீல்டில் யார் யூடியூப்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, கூகுள்லேயோ இந்த ஃபீல்டில் யார் பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்ககிட்ட கொண்டு போகணும். புரியுதுங்களா? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டர் சூஸ் பண்ணல, கவனமாக சூஸ் பண்ணணும். ஒருத்தவங்க பிரபலமாக இருக்காங்கன்றக்காண்டி அவங்ககிட்ட கொண்டு போய் நம்ம எந்த பொருள் தான் கொண்டு போகலாம். நம்ம விற்கிற பொருளுக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்கா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட அந்த பொருளை கொண்டு போக முடியும். உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு விற்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து இன்ஃப்ளூயன்சரை யாரை யூஸ் பண்ணுறீங்கன்னா சச்சினை யூஸ் பண்ணுறீங்க. அது வந்து அந்தளவு கிளிக் ஆகாது. ஏன்னா சச்சின் இது ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ்மேன். அவருக்கு வந்து இந்த பூஸ்ட்டு, எம்ஆர்எஃப் இந்த மாதிரி ப்ராடக்ட், இந்த மாதிரி இது வந்து இன்ஃப்ளூயன்சர் பண்ணல அவருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட் வந்து அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்லலை, அது அந்தளவுக்கு பீப்புள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆகாது. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் உண்டான இன்ஃப்ளூயன்சர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் அந்த இதை பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஹோட்டல், இப்போ வந்து மதுரையில் ஒரு ஹோட்டல் திறந்துருக்கீங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து இப்போ இன்ஃப்ளூயன்சர் பண்ணோம்னா ஃபுட் ரிவ்யூ பண்ணுவாங்கள்ல, நிறையா ஃபுட் ரிவ்யூ பண்ணுற யூடியூப் சேனல் இருக்குது. அதில் ஒரு பெஸ்ட்டான சேனலில் இந்த மாதிரி நாங்கள் ஹோட்டல் திறந்துருக்கோம், வாங்க எங்களை பற்றி ரிவ்யூ பண்ணுங்க சொல்லலாம். அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அதை விட்டுட்டு நீங்கள் மொபைல் ரிவ்யூ பண்ணுறட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி ஹோட்டல் திறந்துருக்கோம் எங்கே இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் இதை பற்றி பேசினாருன்னா அந்தளவுக்கு ரீச் ஆகாது. ஏன்னா பீப்புளோட ட்ரஸ்ட் இருக்காது. அதனால் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டர் சூஸ் பண்ணும்போது கரெக்டான நம்ம ப்ராடக்ட் ஏற்ற இன்ஃப்ளூயன்சராக சூஸ் பண்ணுங்கள். சரி, இன்ஃப்ளூயன்சர் எப்படி நம்ம இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் பண்ணுதுன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ தமிழ் டெக்னு ஒரு சேனல் வந்து மொபைல் ரிவ்யூ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த
மார்க்கெட்டில் வராத ஒரு மொபைல் அவர் ரிவ்யூ பண்ணும்போது அவர்கிட்ட இருக்க ஆடியன்ஸ் வந்து இந்த மொபைலை பற்றி ஒரு அவேர்னஸ் வரும். இப்படி ஒரு மொபைல் வந்திருக்கா, உடனே அவங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மொபைல் என்ன, இந்த மொபைலோட என்ன ஸ்பெக், இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கல நமக்கு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து வெப்சைட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு விசிட்டர் கிடைப்பார். எடுத்தோன்னா ஆடியன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்தோன்னா அவேர்னஸ் தான் க்ரியேட் பண்ணணும். இப்படி ஒரு பொருள் இருக்குது, அது என்ன எப்படின்னு க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்யூரியாசிட்டி வாங்குறதுக்கான க்யூரியாசிட்டியை மக்கள்கிட்ட கொண்டு வரணும். இப்படி தான் கொண்டு வரணும். இதை வந்து நம்ம சாதாரணமாக கொண்டு போகிறத விட ஒரு இன்ஃப்ளூயன்சர் மூலமாக கொண்டு போனால் அந்த பொருள் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் ஆகும். அந்த பொருள் வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். இதுதான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு திங்கு. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது இப்போ வந்து ரொம்ப பிரபலமாகிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால், இன்னும் டவுட் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோக்கு கீழே பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் போய் லேர்ன் பண்ணலாம். பெஸ்ட்டு வந்து நீங்கள் வெப்சைட் ஆரம்பிக்கணும், இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நான் ஹோஸ்டிங்கர்னு ஒரு பெஸ்ட்டு வெப்சைட் ப்ரொவைடர் இருக்காங்க. அவங்களோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஏன் சொல்கிறேன்னா, வித்தவுட் வெப்சைட் வி கேன் நாட் டூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட் வாங்கின ஐடியாவில் இருந்தீங்கன்னா என்னுடைய அந்த ஹோஸ்டிங்கில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோ காஸ்ட்டில் ஹை குவாலிட்டியாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.